ஏன்னா இப்போ ஹிட்டுன்றதே வந்து மெட்ரிக்ஸ் டு த கலெக்ஷன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது இவ்வளோ கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது வந்து டெஃபினட்டாக அந்த பட்ஜெட்டு தான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இதில் அப்படி நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. பட் ஆனால் அப்படி நினைக்கிறவங்க டெஃபினெட்லி தே நீட் சம் டைம். இப்போ இந்த படம் நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பண்ணுறீங்க படத்தை, அந்த படம் வந்து ஒரு 200 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் மினிமலாக நீங்கள் 200 கோடி ரூபாய்க்கு பண்ணாதான் உங்களோட சக்ஸஸாக அது பார்க்கப்படுது இங்கே. இப்போ அடுத்த வந்து நான் வந்து ஒரு 5 கோடி ரூபா படம் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது ஃபெயிலியராக பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோன்ற பயம் தான் அவங்கள டைம் எடுக்க வைக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயம் இருக்குல்ல பெரிய ப்ரெஷர் ஃபெயிலியர் அப்படி இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து ஈவன் இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸே இப்போ நம்ம நான் வந்து பீட்சா வந்து 2012 பண்ணேன், ஜிகர்தண்டா 2014 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஆனால் 2013 வந்திருக்கணும். 2013 ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ 2012 அக்டோபரில் படம் ரிலீஸ் ஆச்சு பீட்சா. ஸோ அது பண்ணி முடிச்சு ஒரு மாதத்துலேயே வந்து ஜிகர்தண்டாக்கான ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. அப்புறம் 2013 அதை பண்ணி 2013 இயர் எண்டில் படம் ரிலீஸ் பண்ணிடலான்னு பண்ணோம். பட் வேறு சில காரணங்கள், நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வந்து அது 2014க்கு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரொம்ப கம்மியாக படம் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 ஃபில்ம்ஸ் பண்ணிட்டேன்ல. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு ப்ரெஷர் ஏன்னா நான் ஜிகர்தண்டா பண்ணுறப்போ எனக்கு வந்து நான் வந்து அப்போ வந்து நான் சூர்யா சார் தான் பண்ணணும், இல்லை விக்ரம் சார்கிட்ட போகணும், தனுஷ் சார்கிட்ட போகணுன்னு நான் இது பண்ணல. ஸோ பாபி அப்புறம் சித்தார்த் வந்து அவரே வந்தார். அப்போ அவர் பெரிய ஒரு ஸ்டார் ஆக்டர் இந்த இதில் இருந்தார். அவர் வந்து பீட்சா பார்த்து முடிச்சோன்னா நம்ம அடுத்த படம் பண்ணலான்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்படி போனோம்ல. ஸோ இப்போது என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் ஒரு இந்தியா ஒன்று பண்ணிட்டு அப்புறமேட்டு டெஃபினெட்லி ஒரு ஸ்டாரோட பண்ணால் தான் அது வளர்ச்சி, அதுதான் வந்து உங்களோட அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால டைம் எடுக்க தான் செய்யுது. இப்போனா அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பீட்சா பண்ணப்போ விஜய் சேதுபதி வந்து ஃபஸ்ட்டு படம் கூட அவர் வெளில வரல. அப்போது பீட்சா அவர் இது பண்ணப்போ ஸோ நான் பீட்சா பண்ணி முடிச்சிட்டேன். பட் இப்போ நான் ஜிகர்தண்டாக்கு வந்து இன்கேஸ் நான் வந்து அப்போ வந்து ஒரு தனுஷ் சாருக்கோ ஒரு விக்ரம் சாருக்கோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக எனக்கு அது வர்றதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கனால மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தா இம்மீடியட்டாக அது ஒரு டைம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஓகே. ஸோ ஒரு பெரிய ஸ்டாரோட படம் பண்ணால தான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற ஒரு யதார்த்தம் இங்கே இருக்குது. யதார்த்தம் அல்லது மனநிலை அதுதான் அப்படின்னு பார்க்கப்படுறதுனால அதை நிறைய பேர் பிலீவ் பண்ணவும் செய்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் ஆன்சர் இஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ். இப்போ ஓகே ஒரு 3 படம் பண்ணிட்டோம், 4 படம் பண்ணிட்டோம். இப்போ சடனாக இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு படம் பண்ணி ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த படம் அதை விட ஹிட் ஆகணும், இல்லை அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு அது ஹிட் ஆகணும். அதோட கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் படம் பண்ணுறதுக்கான சூழல் வந்து போயிருமோன்ற ஒரு பயமும் வரதான் செய்யுது. Behind Roots Master Inspirers with director Karthik Subraj. Title sponsor Chiti Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by VGP Universal Kingdom. New rides, new adventure. VGP Universal Kingdom. The Family Amusement Park, ECR, Injambakam. Hoda Pay, your trusted payout partner. Vinayaka Mission School of Allied Health Science. PUMS Campus, Salem, Chennai, Pondi. Ispa International. Thailand போகாமலே authentic Thai massage and complete family rejuvenation இப்போது தென்னிந்தியாவில்.